வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். பாவக்காய் புளிக்குழம்பு. இந்த பாவக்காய் புளிக்குழம்புக்கு பாவக்காய் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நறுக்கிக்கலாம். நான் ரவுண்டாக நறுக்கியிருக்கேன். இதில் ஒரு பிடி அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கசப்பு தன்மை போயிடும். தண்ணி விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம். பூண்டு ஒரு 5 வரமிளகாய், 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன். புளி ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ஏன் போடுறோன்னாக்கா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பாருங்கள், பூண்டு ரொம்ப பெருசாக இருக்குது பல். இதை வந்து நம்ம 2ஆக வெட்டிக்கிடலாம். 2ஆக வெட்டுறதால குழம்புல டேஸ்ட்டு அதிகமாக கூடும். ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் நாங்கள் சந்தையில் மிளகாய் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், மிளகாய் எல்லாம் பழுத்துட்டான், மிளகாய் பழம் ஆகிட்டான். இவனை கொண்டு போய்ட்டு வெயிலில் வச்சோம்னாக்க வரமிளகாய் மாறிடுவான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மிளகாய் பழுத்துதுனாக்கா தூக்கி போட்டுறாதீங்க, காய வச்சுக்கோங்க. வரமிளகாயை நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவையான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே விடலாம். புளிக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது நல்லது. கடுகு இட்டுக்கலாம். சீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் விட்டவங்களாம் நல்லா புரிஞ்சுட்டாங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சுட்டா அரை வேக்காடு இருக்கும்போதே தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நம்ம தூக்கலாக விட்டதால் தக்காளி ஈஸியாக ஒரு வதங்கின ஸ்டேஜுக்கு வந்துடுவான். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இவங்களை ஆல்ரெடி 15 நிமிஷம் உப்பில் ஊற வச்சாச்சு. தண்ணியை வடிச்சிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துட்டாங்க. வெங்காயம் நல்லா குழஞ்சிட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம வந்து நறுக்கி ஊற வச்ச பாகற்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 minutes சிம்மில் வச்சு விட்டுருங்க. சிம்மில் வச்சு விட்டுட்ட பிற்பாடு தன்னால் வெந்து வருவாங்க. 5 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம். இவங்களை மூடியை திறந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரட்டும். அதனால தான் நான் தூக்கலாக எண்ணெய் விட்டேன். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி எண்ணெயிலேயே வெந்துட்டாங்க. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் 4 to 5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மிளகாத்தூளை விட கம்மியான ரேஷியோவில் தான் இருக்கணும். இப்போ இவங்களை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கலரே மாறிட்டாங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏற்கனவே வெங்காயம் வணக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் இட்டேன். இந்த டயத்தில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கனாக்க மசாலா கூட சேர்ந்து சால்ட்டு பாகற்காயில் இறங்கிடும். இந்த பதத்தில் 1 கிளாஸ் தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி சாந்து மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சாந்து மாதிரி வந்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். ஏன் தண்ணி விட்டேன்னா இந்த மசாலா சுமல் போகிறதுக்காண்டி தான் நான் தண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம வந்து புளிக்கரைசலை கடைசியாக தான் விட்டு குழம்பு இறக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த மசாலா சுமல் போகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டா மசாலா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். சில விட்டுடலாம். புளிக்கரைசல் விட்டாச்சு. இப்போ நம்ம பாவக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். தண்ணி இந்த பதத்தில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கொதித்து வரக்குள்ளே நமக்கு கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இந்த டயத்தில் குழம்புக்கு தேவையான புளி, உப்பு, காரம் இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவையானதை நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். புளி கரைசல் விட்டுருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும்.
புளிக்கரைசலுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு தயாராகிட்டாங்க. சிம்மில் தான் இருக்குது. இப்போ நான் அந்த குழம்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் விட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான பாகற்காய் புளிக்குழம்பு. கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.